ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு தான். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீ ஃபுட்டு மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு மீன் வேட்டையே விளாடிடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் மக்களே. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வாயெல்லாம் நல்லா நாக்கெல்லாம் செத்து போச்சு. அதனால் வந்து 2 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் மீன் வாங்குறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதோ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்ததே பாப்பா வச்சுக்கிறேன் வீட்டில் வச்சுக்கிறது ஒன்றுதான் மறாள் வேணுமா உடைய மீன் பாரு ரெண்டு வாழை எடுங்க 100 ரூபா தாங்க 150 ரூபா வாழை 100 ரூபா தாங்க தம்பி அம்மா என்ன வேணும் மக்களே ரான் வந்து 1 கிலோ 800 ரூபாய்க்கு கொடுத்தேன் உனக்கு 3 ரூபா கொடுத்து 70 பைசா கடல் கலப்பராள் சின்ன ராள் இன்னைக்கு இல்லை அது இருந்தது அது இந்த பச்சை மிளகாய் வச்சு பச்சை மிளகாய் கையில் வச்சு குழந்தை கையில் கிண்ணல் உள்ளாங்க ஐஸே கிடையாது இது இவ்வளோ 200 ஐஸ் ஆமாம் இல்லை இல்லை மஞ்சப்பா இதில் உள்ள பெருசு தான் ஐஸ் இல்லாமல் உள்ள ஹாய் மக்களே! இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து மீன் வாங்க தான் போயிருந்தோம். அந்த நல்ல ஒரு டிரைவிங்கில் போயிட்டு நல்லா ஸ்மூத்தாக அழகான ஒரு மீனை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். மீன் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டுன்னே சொல்லலாம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க மீன் சாப்பிட்டுமே. அதனால் என்ன பண்ணுவோம், சரி நம்ம வந்து இன்றைக்கி திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு போவோம். அங்கே வந்து நிறைய காய்கறிகள்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் சந்தை பார்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில் நிறைய காய்கள்லாம் வச்சுருப்பாங்க. கிழங்கு ஐட்டம் வச்சுருப்பாங்க, கடலை ஐட்டம், அப்போல்லாம் நிறைய ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் சந்தை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுங்களா, மெயினாக அது மீன் மார்க்கெட் தான். அதுக்கு பக்கத்தில் இப்படிலாம் வச்சா வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அப்படி வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி என்ன மீன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மீன் வாங்குகிற இடத்துல என்ன மீன் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஓவராலாக அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். கட் பண்ணியாச்சு மக்களே. கட் பண்ணும்போது என்னால் உள்ளே நிற்க முடியல. குழந்த வேறு அழுதுட்டு இருந்ததுனால நான் வந்து காருக்குள்ளே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் போய் கட் பண்ணிட்டு வாங்கினாங்க. அந்த கிளிப் இதில் இருக்காது. அதனால் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தது. எதுக்குன்னா வீட்டில் வந்துட்டு அவ்வளோ மீனையும் கட் பண்ணி எடுத்து பிறகு கழுவி கண்டிப்பாக முடியாது. நாங்கள் வந்து சேர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் என்ன பண்ணோம், கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் மொத்தம் 3 வெரைட்டியான மீன் தான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம்ல, மஞ்சப்பாறையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கடல்லேருந்து பிடிச்சி துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மீன் வந்து 100 ரூபாய்க்கு, அதாவது 150 ரூபாய்க்கு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2 போட்டால் 150 ரூபா சொன்னாங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2லாம் வேண்டாம். ஒரு அந்த 100 ரூபாய்க்கு அதாவது மொத்தம் 5 மீன் இருந்துச்சுன்னா மண்டையை வச்சு கணக்கு பண்ணி என்னென்னே 5 மீன் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த 2 மண்டை எக்ஸ்ட்ரா போட்டு 100 ரூபாய்க்கு தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அந்த பாட்டியுமே அதுக்கப்புறம்
என்ன நினச்சாங்கன்னு தெரில, போட்டுட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் வந்து ஒரு திருப்தியாக மீன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வாழை மீன் எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. வாழை மீனில் எனக்கு தெரிஞ்சு வாழை மீனில் 2 வெரைட்டி இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு இது வந்து துப்பு வாழை, இன்னொரு வாழை வந்து சுண்ணாம்பு வாழை இருக்குது. நான் வாங்கின வாழை வந்து சுண்ணாம்பு வாழை தான். அதுக்கப்புறம் என்ன மீன் இந்த வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெலை மீனுன்னு சொல்லுவோம். இந்த வெலை மீன் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்காது. எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரியும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. குழம்பு வைக்கவே நல்லாயிருக்கும், பொரிக்கையுமே நல்லாயிருக்கும். இதோட மண்டை பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் குழம்புல போட்டு மண்டையெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதோட மீன் வந்து நம்ம கை இருக்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய மீன் தான் பார்த்துக்கோங்க. 2 மீன், ஒரு மீன் மட்டுமே 100 ரூபா போல். அது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. வெலை மீன் எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் தான் ரேட்டு. குட்டி குட்டி மீன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 5 மீன் 100 ரூபா 150 ரூபா அப்படி தருவாங்க. இது 2மே பெரிய மீனாக தான் இருந்துச்சு. அந்த துண்டு பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டுண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நீளமாக தான் இருந்துச்சு. திருப்தி தர மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ மீனுமே நம்மளுக்கு 200 ரூபா. நாங்கள் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோமா, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் பாறை துண்டல பாறை மீன், அதை பாறைன்னா மஞ்சள் பாறைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மீனை தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த மீன் இது வந்து மண்டை, இந்த மண்டை வந்து வாழை மீனுக்குள்ளே மண்டையெல்லாம் நம்ம விடுறது கிடையாது. எங்கே போனாலும் மண்டையை பறக்கிறது. ஏன்னா மண்டையில் அவ்வளோ ருசி இருக்குது. அது பொரிக்கிறத விட நம்ம குழம்புக்கு மண்டையை போட்டு வச்சு அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மண்டை சாப்பிட்ட அனுபவம் உள்ளவங்களுக்கு மட்டுமே இதோட டேஸ்ட்டு தெரியும். நான் வந்து 2 உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியாக 3 கூரை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது ஒரு கூறு, அது ஒரு கூறு, இது ஒரு கூறு. இது வந்து கூறான எடுக்கலை, மீன் நீளமாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போவுமே பெரிய மீனில் இருக்கிற டேஸ்ட்டை விட சின்ன மீனில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் வாங்கலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி நெத்திலி மீன் இப்போ தானே வாங்கி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நெத்திலி மீன் தான் லாஸ்ட்டாகிட்டு நாங்கள் வாங்கினோம். 2 வீக்ஸ் ஆகிட்டு. வாரத்துக்கு 1 டைமாவது நாங்கள் மீன் எடுத்து சாப்பிடுவோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து மீன் வந்து தொடர்ந்து சாப்பிட்டா மூஞ்சில் அடிக்கும். அதனால் 3 வீக்ஸுக்கு அப்புறம் 3 டேஸு 4 டேஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மீனை தேட ஆரம்பிக்கும். ஐயோ மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு தேட. ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நல்லா திருப்தியாக வாங்கி பொரித்து குழம்பு வச்சு எல்லாம் வச்சு இவ்வளோ மீனையும் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளுக்கும் நான் மீன் குழம்பு வச்சுப்பேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பொரிக்கையும் கொஞ்சோண்டு குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து நாளைக்கு தான் குழம்பு வைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணால் கொஞ்சம் மீன் எடுத்து பொரிச்சு, எல்லாமே 2 மீன் எடுத்து பொரிச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லா மீனையும் மொத்தமாக போட்டு கழுவுனா ஒழுங்காகவே அழுக்கு போகாது. அதனால் ஒவ்வொரு ஷிஃப்டாக போட்டு நல்லா நீட்டாக கழுவி பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். ஒரே நாள் மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஆகிட்டு நாங்கள் காலையிலே சமைச்சிட்டு தான் குழந்தைக்கு ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ எங்களுக்கும் சாப்பாடு இருக்குல்ல, மத்தியானத்துக்கும் இருக்குது. ரசம் வச்சு பீட்ரூட்லாம் வச்சு தான் வச்சுருந்தோம். அதனால் மீன் குழம்பு வச்சுட்டு தான் அதுவும் சாப்பிட முடியாது இதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இது நல்லா நீங்கள் ஒரு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்குல்ல, கல் உப்புலாம் போட்டு நீங்கள் விரசுனீங்கன்னா அது எல்லார் வீட்லையுமே நார்மலாக செய்யக்கூடியதான். கல் உப்பை போட்டு விரசினா அது அழுக்கெல்லாம் போயிடும். அந்த வாடையுமே ரொம்ப நம்மளுக்கு தெரியாது. 2வது இந்த மீனில் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மீன் ரொம்ப அதிக ரேட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு 250 ரூபான்னு சொன்னாங்க 2 மீன். இந்த 2 மீனை எடுத்து 250 ரூபான்னு சொன்னாங்க. ப்ளீஸ் பட் ஒரு 50 ரூபா வச்சு 200 ரூபாய்க்கு தாங்கலாம், எங்களுக்காக தாங்க பட். ஏன்னா நான் உங்ககிட்ட அடிக்கடி வாங்குவோம் பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட தானே நாங்கள் எப்போவும் வாங்குகிறோம் ப்ளீஸ் பட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோமா. அந்த மீன்லேயும் அவங்க குறைச்சாங்க, பாரதையிலையும் குறைச்சாங்க, அப்புறம் இதுலேயும் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சாங்க, 50 ரூபா குறைச்சாங்க. ஆக மொத்தத்தில் எங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு லாபம் தான் சொல்லலாம். 100 ரூபா குறைச்சாங்க. அப்புறம் இந்த வாழை மீன் சொன்னீங்களா, அது வந்து 100 ரூபாய்க்கு சொன்னாங்க. 2 மீன் 100 ரூபான்னு சொன்னாங்க வாழை மீன். அதை அப்படி வாங்கிட்டு வந்துட்டோம். இது 200 ரூபா, வாழை மீன் 100 ரூபா, இது வந்து 150 ரூபா சொல்லி அதை நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி இப்படி வந்து இவ்வளோ மீனையும் நாங்கள் 400 ரூபாக்குள்ளே முடிச்சிட்டோம் மகளே. அப்புறம் இறாலுமே கேட்டிருந்தேன். அதில் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த மார்க்கெட் வீடியோவில். அதில் வந்து இறால்லாம் குண்டு இறால் இருந்துச்சு. அவ்வளோ இறால் எடுத்துக்கம்மா, நான் 800 ரூபா ரேட்டு, நான் உனக்கு 700 ரூபாய்க்கு தாரேன். எப்போவுமே ஒரு 100 ரூபா எல்லோரும் கூட்டி தான் சொல்லி அதை கொஞ்சம் குறைப்பாங்க. வேண்டாம், இறால் சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்த குட்டி இறால்லாம் இல்லை. அதுவும் கடல் இறால் பெரிய துண்டாக தான் வச்சுருந்தாங்க.
எடுத்துக்கன்னாங்க. பட் வேண்டாம், இதுவே போதும், இதுவே 400ரூவாக்கு வாங்கியாச்சு, 700ரூவா போட்டு அதெல்லாம் ஒரு அப்புறம் அந்த மீன் கடைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் காய் இதெல்லாம் இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். காய், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரிலாம் பறக்கணும். இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு 2 மீன், அதில் ஒரு 2 மீன் அப்படி எடுத்து 2 மீன் எடுத்து இப்போ பொரிக்க தான் போகிறேன். ஏன்னா வந்து காலையில் வச்ச ரசம் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கூட்டு இருக்குது. அதனால் 2 மீன் வச்சு பொரிச்சிட்டோன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். வரும்போது தான் நாங்கள் மீனெல்லாம் வாங்கிட்டு வரும்போது தான் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு இப்போ வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. இறால் நண்டெல்லாம் பார்த்தோம் மக்களே, எல்லாமே ரேட்டு கூட இல்லை. கடல் இறால், பெரிய இறால் தான் இருந்துச்சு, சின்ன இறால் இல்லை. அப்புறம் நண்டு இருந்துச்சு, பட் நண்டு வந்து நாங்கள் வாங்கலை. ஏன்னா நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நண்டு சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சூடு அதிகமாகிரும். அதனால் நண்டு வாங்கலை. இறாலோட ரேட் அதிகமாக இருந்ததுனால இறாலுமே வாங்கலை. அதுக்கு பதிலாக நல்லா மீனை வச்சு சாப்பிட்டுக்கலாம், மீனே வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வெலை மீனை வாஷ் பண்ணி வச்சு, வெலை மீனை வந்து கொஞ்சம் ரெண்டு பீஸ் மட்டும் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா குழம்பு வைக்கணும்ல நாளைக்கு, அதனால். இதையுமே பொரிச்சிடலாமா? பையனுமே ஸ்கூல் விட்டு வருவான், கொஞ்சம் பசியில் தான் வருவான். அதனால் வந்து அவனுக்குமே நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவனுக்கும் கொடுத்துடலாம். அடுத்த மீன் எடுத்து ஒவ்வொரு மீனாக கலந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். அடுத்து பாறை எடுத்துக்கலாம். உப்பு போல் லாஸ்ட்டு விலைக்கு ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது மஞ்சப்பாறை, இந்த இது வந்து இத்தனை போட்டிருக்காங்க, 2 4 5 போட்டிருக்காங்க, 100 ரூபா. அப்போனா ஒரு மீன் வந்து 20 ரூபா போல். கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்துச்சு, இந்த அளவுக்கு. பாருங்க, நல்லா நான் மீனை போட்டு நல்லா வரன்னு அரைச்சி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் ஐட்டங்கள்லாம் வாங்கிடுங்க, எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிடுவேன்.
தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. அழகாக இருக்குல்ல மக்களே. இவ்வளோ இஞ்சி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதாவது இருக்கிற காயை தவிர்த்து தேவைப்படுற காய் மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன். பீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் இதெல்லாம் காலியானதுனால இதெல்லாம் வாங்கியிருக்கேன் மக்களே. இவ்வளோ தான், பாய்.